ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரிமை உரிக்கல. Hello broskis, welcome back to another video and welcome back to Reddit Recap. போன வாரம் நிறைய விஷயங்கள் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு WPL ஃபைனல் நடந்தது, அதுக்கப்புறம் அண்டர் 19 ஃபைனலும் நடந்தது, இந்தியாவும் பெங்களூரும் ஜெயிச்சது. அது போக வந்து இந்த முக்கியமாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நிறைய இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அதுதான் இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம பேசலாம். டாப் வீக்லி. அப்பா அம்மா ரெண்டு பேரும் கல்லடிக்கிறாங்க. உங்களை என்ன வாக்கணும் உங்க அம்மாக்கு ஆசை? டாக்டர் ஆகணும். கோபி அவங்க வீட்லயும் கரண்ட் இல்ல. கோபி கரண்ட் கிடையாதா வீட்ல? பையன் பேர் என்ன? டாக்டர் நந்தகுமார். அன்னைக்கு என்ன சொல்லி கூப்பிட்டீங்க உங்க பையனை? டாக்டர் நந்தகுமார். மைக்க விடுங்க. கல்லு உடைச்சு பிள்ளைய படிக்க வச்ச அம்மா. கல்லு உடைச்சு கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு சார் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அத்தனைக்கும் காரணம் நாகரம் பண்டேசன். எனக்கு சூர்யாவை பார்க்கும் போதெல்லாம் தோணும் இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம் பண்றாங்க. என்னதான் சொல்லுங்க, ஆனா ரெட்ரோ காட் அன்னெசரி பேஷிங் அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்ப கூட தான் அப்பதான் அந்த இது போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவா கங்குவாவான்னு தெரியல, கங்குவா நான் பார்க்கல. இந்த மாதிரி நெகட்டிவ் பிஆர் நடக்குதுன்னு போட்டாங்க. பட் அது எனக்கு தெரியல உண்மையா இல்லையா, ஏன்னா கங்குவா பார்க்கல. ஆனா ரெட்ரோ வந்து அந்த அளவுக்கு கேவலமான படமா இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தது. தெரியல யாரு வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்கன்னு. பட் சூர்யா இஸ் ஒன் ஆஃப் த ஹோல்சமான ஆக்டர்ஸ். ஒரு டைம்ல பீக்ல இருந்த ஆக்டர். இப்போ வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல பிரச்சனையா இல்லை என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. இந்த ஹோல் எபிசோடே ஹோல்சமாக இருக்கும். இந்த நீயா நானா எபிசோட் நான் பார்த்தேன். அப்படியே 10 years சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்தவங்களே வந்திருப்பாங்க. பார்க்க ஹோல்சமாக இருக்கும். எப்படி வந்து உருவாயிருக்காங்க. இந்த MS பாஸ்கர் சீன் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குல்ல இந்த ஹாட்ஸ்பாட்டில். யாருன்னே தெரியாதவங்க நான் படிக்க வச்சானா அவன் ஹீரோ. அது இதுக்கு போட்டு வச்சு இதுக்கும் தேவையில்லாமல் அடிச்சிட்டு இருந்தாங்க. அனில்ஸ் வென் பொலிட்டீஷியன் விஜய் ஆமைஸ் வென் ரேசர். இது ஆக்சுவலி உண்மைதான். இப்போ வந்து இன்னொரு கிராஷ் நடந்துருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க எல்லாம் வீடியோலாம் பார்த்தேன். அதில் கமெண்ட்ரியில் வந்து தட்ஸ் த அஜித் குமார் அகேன். அது ரியலா இல்லை ஃபேக்கான்னு தெரியல அந்த கமெண்ட்ரி. ஏன்னா ரியல்னு போஸ்ட் பார்த்தேன், ஃபேக்குன்னு பார்த்தேன். ஆக்சுவல் ட்ரூத். சில எக்ஸ்ட்ரீமாக இருக்கவங்கலாம் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவோம் தெரியலன்றவங்க தான் இன்னும் இருக்காங்க. ரெண்டு சைடும் சொல்கிறேன். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். The most diabolical comment, the most attended funeral ever in history was that of CN Annadurai. Next our Vijay Anna. Stephen Hawking after entering Epstein Island. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஜோக் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு வேற என்ன பண்ண தெரியும். சும்மாவே அந்த மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் சீரியஸாக இல்லாமல் நம்ம ஜோக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஜோக் வேற பண்ணாதீங்கன்றாங்க. இவங்க வேற மீம் போட்டு என்ன இவங்க தப்பிச்சிருவானுங்க. நான் ஏதாச்சும் சொல்லி நான் மாட்டிப்பேன். இந்த பாலோட மூஞ்சி கொஞ்சம் பால் முகம் பிடிச்சி காப்பி போட்டு குடிக்க. அக்கா சொல்லல எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது கேவலமான ஜோக் அடிச்சு அவனே சிரிச்சுக்கிறான் பாருங்க. ஆனால் இது வந்து முன்னாடியே வந்த மீம்ஸ். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரீமாக நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எது உண்மை எது பொய்னே தெரியல. இந்த கான்ஸ்பிரசி பேசும் தோழர்களுக்கெல்லாம் ஒரே மஜாவான ஒரு வீக்கெண்ட். இது ஒரு மந்த்னே சொல்லலாம். நமக்கு எது உண்மைன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இவன் சொல்றது நம்பலாமா வேணாமான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த லெவலுக்கு மாறிடுச்சு. Stephen Hawking is mentioned at least 232 times in the Epstein files. இது என்னன்னா இது உண்மையா கூட இருக்கலாம், இல்ல பிளாக்மெயில் மெட்டீரியலா இதை எடுத்து வச்சிருக்கலாம். போட்டோ சும்மா கூட எடுத்து அவரால் என்ன பண்ண முடியும், தடுக்கவா முடியும்? கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறேன். ஐம் சாரி, நான் சொல்றேன் இது உண்மை, இது உண்மையா இருக்கலாம், இல்ல இது வந்து சும்மா ஒரு போட்டோவா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் நமக்கு தெரியாது. அதை தாண்டி இப்ப என்னடா புதுசா ஒரு கான்ஸ்பிரசினா போட்டோவே ஃபேக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கேங் இருக்கு. போட்டோலாம் ஏஐன்னு ஒரு கேங் இருக்கு. இது போக இன்னொன்னு என்னன்னா பகிரங்கமான தகவல் என்னன்னா இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்தா அதை ஃபேக்குன்னு சொல்றதுக்காக தான் ஏஐயே கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஏஐ எப்பயோ இருந்து இருக்கு, இப்பதான் பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணி அதை வந்து டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிச்சா இப்ப நம்ம உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. இது ஏஐன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்றதுக்காக தான் ஏஐ வந்து பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு தியரி. ஒரு நாள் நைட்டு 3 மணிக்கு தூங்கலான்னு போனேன்.
அதுவே லேட்டு. இந்த ரீல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா தோண்ட கான்ஸ்பிரசி தியரி வந்துகிட்டே இருக்கு. 6:30 மணிக்கு தூங்கினேன் நான். இப்போ இது ஏஐன்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரி போனா நோ பைடன் எப்பயோ செத்துட்டான் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிச்சாங்க நண்பர்களே. இப்ப இருக்க பைடன் ஒரு ரோபோட்ன்றானுங்க. அதுக்கப்புறம் என்னடான்னா ரெப்டீலியன்றானுங்க கண்ணு வச்சதும். அதுக்கப்புறம் என்னடா மாஸ்க் போட்டிருக்கான் வேற ஆளுன்றாங்க. மாஸ்க் காது கிட்ட வந்து ரவுண்டு போட்டு காமிக்கிறாங்க. நமக்கு ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. காது கிட்ட எதுவுமே இல்லையாடா, என்னடா மாஸ்க் மாதிரி ரவுண்டு போட்டு காட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஸ்ட்ரேஞ்சா நடக்கிறது ரோபோட்ன்றாங்க. இப்படி நடக்கிறான். யாரோட ரோபோட்னா இலான் மஸ்கோட ரோபோட். நமக்கு இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலன்றாங்க. என்னடா இது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் சீரியஸான விஷயங்கள் நிறைய வெளியே வந்தது. இந்த மாதிரி போட்டோஸ் வந்தது. அது போக வந்து அது போக அண்டர்-ஏஜ்டு கேர்ள்ஸ், அது போக நிறைய விஷயங்கள்லாம் வந்து சீரியஸான விஷயங்களும் வெளியே வரும்போது லைக் இந்த சாட்டானிசம் வச்செல்லாம் வந்து இவங்க வந்து பலி கொடுக்குறாங்கன்றதுலாம் வருது. அப்புறம் இந்த கோட் வேர்டு யூஸ் பண்றது பீட்சா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வருதுன்னு போது சில ஆக்சுவலா முன்னாடியே சொல்லியிருப்பாங்கல்ல இதெல்லாம் கான்ஸ்பிரசி தெரியவங்கலாம் பலி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் உண்மைன்னு நிறைய பக்கம் பார்க்கும்போது இதையும் நம்புறதா இல்லையா நம்ம தெரிய மாட்டேங்குது. மாஸ்க் போட்டிருக்கான் ரெப்டீரியன்றாங்க. அது போக வந்து இந்த செலிபிரிட்டிஸ்லாம் மூஞ்சில அடி வாங்கிற போட்டோ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி போட்டு அது வந்து சைன் ஆஃப் ஹியூமிலியேஷன். ஏன்னா வயசாகாம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்கு. சின்ன பசங்களை வந்து பலி கொடுத்து அதுல இருந்து ஏதோ எடுத்து அந்த ஏதோ பயத்துல இருந்து ஒரு மெடிசன் வருமா, அது என்ன ஆண்ட்ரோஜனா என்னமோ சொன்னாங்க. அதை வந்து இவங்க வந்து எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துக்கிறனாலதான் இவங்களுக்கு வயசாகாம இருக்கு. அதனாலதான் ட்ரம்ப் கையில வந்து அங்க இது இருக்கு. ட்ரம்ப் லெஃப்ட் கையோ ரைட் கையிலயோ வந்து ஒரு தடயம் மாதிரி இருக்கும். அது வந்து ஊசி போட்ட தடயம். அதனாலதான் அவங்களுக்கு வயசாகாம இருக்கு. அது ஒரு மருந்து அப்படின்றாங்க. அப்படி அந்த மருந்து எடுத்துக்கணும்னா மூஞ்சில ஒரு குத்து வாங்கணும். அது வந்து சைன் ஆஃப் ஹியூமிலியேஷன் அப்படின்றாங்க. கான்ஸ்பிரசி தியரியில மூழ்கி போயிட்டேனா எது உண்மை எது பொய்ன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபன்னா இருந்தாலும் இது ஒரு சீரியஸான விஷயம். ஆனா வந்து நம்ம பேசினாலும் எதுவும் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும். இப்ப வந்து இதை வந்து நம்ம சீரியஸா எடுத்து பேசி இதனால வந்து எனக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்குச்சுன்னா எனக்கு தான் அது பாதிப்பே தவிர இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எவ்வளோ ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகியுமே ஒரு அரெஸ்ட்டும் நடக்கல. அவன் நாடானா மர்மமான முறையில வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டான்றாங்க. தற்கொலைன்றதே மர்மமா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் வந்து இந்த மீம் ஓகே, பட் சிலது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் தென் அகைன் டார்க் ஹியூமர் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா எல்லாமே தப்பு தான். 9/11 வச்சு எல்லாருமே ஜோக் பண்ணியிருப்பாங்க. இப்போ டார்க் ஹியூமர்ன்ற பேர்ல இது தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா அப்போ அது என்ன, அதுல வந்து அந்த பில்டிங்ல குழந்தைங்களே இருந்திருக்க மாட்டாங்களா? அதான் டார்க் ஹியூமர் தப்பு அப்படின்னு நம்ம சப்ஜெக்டிவாக போக ஆரம்பிச்சோம்னா எல்லாமே தப்பு தான். ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல, பட் இஃப் இட்ஸ் ராங் எவ்ரிதிங் இஸ் ராங். அட் த சேம் டைம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து முடிஞ்ச விஷயம் இல்லை, நடந்துகிட்டு இருக்க விஷயம் போது இப்போ நம்ம ஹியூமரஸாக இதை பார்க்கறத விட அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு போஸ்ட் போடணும். அதை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம போட்டு எதுவும் இல்லை. ஆனால் நிறைய ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு கேள்வி கேட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க எல்லாரையும். இலான் மஸ்க்ல இருந்து பில் கேட்ஸ்ல இருந்து எல்லாரையும். இதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் ஃபேஸ் பண்ணணும். இன்னும் வந்து நிறைய உண்மைகள் வெளியே வரணும். இந்த போட்டோஸ் பின்னாடி இருக்க ரீசன் என்ன எல்லாமே தெரிஞ்சாதான் அதுக்கான இது கிடைக்கும், நம்ம கான்சிக்வன்சஸ் கிடைக்கும், கான்டெக்ஸ்டும் கிடைக்கும். அது வரைக்கும் இவங்க இந்த கான்ஸ்பிரசி தியரி எழுதுறதுல நிப்பாட்டவே மாட்டாங்க. என்ன வரப்போதும். இப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு வேர்ல்டு வார் 3 வரப்போதான். இது ஒரு தியரி. அது வேர்ல்டு வார் 3 வந்து ஆல்ரெடி நம்ம அதுல தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எட்ஜிங் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம எதுவுமே சீரியஸா பேசுறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. என்னமோ பண்ணிட்டு போங்கடா, இங்க இந்தியாவுக்கு வரும்போது பாத்துக்கலாம்டா சீரியஸா அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ஏன்னா போன வருஷமா 2023-22 இருந்து வேர்ல்டு வார் 3 நம்ம எம்ஜினாவும் போட்டுட்டு இருந்தாரு. நான் அப்போ பயந்தேன். 2022 2026 வந்துருச்சு, நமக்கு எந்த பாதிப்பும் வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேர்ல்டு வார் போயிட்டு தான் இருக்கு எல்லா சைடும். பார்க்கலாம். அதான் நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம இந்த மாதிரி பேசலாம், அவ்வளவுதான். அது ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு மாதிரி மென்டல் ஹெல்த் அது பாதிக்குது. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப வந்து உள்ள போக விரும்பல. பிளஸ் வந்து இந்த மாதிரி ஹோல் கான்டெஸ்ட்குள்ள போகணும்னா சில போட்டோஸ்லாம் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருந்தது. சின்ன குழந்தைகளை வச்சு இந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா இது நமக்கு எப்படி இது ரியலா இல்லையான்னு நமக்கு தெரியும். எஸ்பெஷலி இந்த ஏஐ இதுல வந்து இது ரியல் தான். இந்த போட்டோ ரிலீஸ் ஆனது ஏஐ போட்டும் குழப்பி விட்டாங்க. ஒரு பக்கம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஆக்சுவலா எனக்கு என்ன கேள்வினா இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க இப்ப ஏஐ இமேஜ்னு ஒரு இமேஜ்க்கு ஜெனரேட் பண்ற இமேஜையும் இப்ப இந்த இமேஜ் இருக்குன்னா எது ரியல் இமேஜ் எது ஏஐன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலான ஏதாச்சும் டூல்ஸ் இருக்கா? அந்த மாதிரி பண்ண முடிஞ்சா ஓகே, இல்லைன்னா ஈஸியா இது ஏஐ அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏஐ வச்சு இதே மாதிரி க்ளோஸ் டு திஸ் இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். ஆனா அதுக்கும் இதுக்கும் எது உண்மைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான டூல்ஸ் இருக்கான்றது நீங்க சொல்லுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ன மேட்டர் இது? ஆமா
நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரி அதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. பட் அது ரெண்டு விதமா பார்க்கப்படுது. ஒரு விதம் என்னன்னா ஆக்சுவலாவே டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்றது, இன்னொரு பக்கம் என்னன்னா அது வந்து ஆக்சுவல் டான்ஸை மீன் பண்ணி அந்த மெசேஜ்ல இல்ல, இந்த மாதிரி சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஆடுறான் பாரு அப்படின்றதுக்காக தான் டான்சிங் டு த வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. பாருங்க கதையா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இதுக்குள்ள இருந்து நம்ம தான் வந்து மென்டல் ஹெல்த்தை இழந்து உட்காந்துருக்கணுமே தவிர அதான் மேலாப்புல பார்த்துட்டு விட்டுறது, இதெல்லாம் உள்ள ரொம்ப போறது இல்லை. டு பி ஆனஸ்ட், he looks much better now. லெஜண்ட் சரவணா, லெஜண்ட் சரவணாவுடைய 2வது படத்துடைய டீசரா ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்த்தேன் நான். நீ என்ன பெரிய ஹீரோ தாமாடா, எல்லா அப்பனும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. நல்லா தானே இருக்கு. ஹி இம்ப்ரூவ்ட் அ லாட். ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா அவர் டயலாக் பேசும்போது வாய் அசைறதே தெரியல, ஒரு எமோஷன்லெஸ். தாமாடா, எல்லா அப்பனும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. சரி பார்க்கலாம், படம் வரட்டும். நான் இன்னும் அந்த படமே பார்க்கல, ஃபர்ஸ்ட் படம். நடந்தவனே கமெண்ட்ரி ஓ தட்ஸ் த அஜித் குமார் ஸ்கார் அகேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அப்படி சொல்லிட்டாங்களா, இல்லை உண்மையான கிளிப்பானே நமக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. வந்ததுக்கப்புறம் நான் எதையுமே வந்து இதுதான் நடந்ததுன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் பார்க்குற வரைக்கும் ஆக்சுவல் கான்டெஸ்ட்டில் ஆக்சுவல் சேனலில் நான் பார்க்குற வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல முடியாது. கோல்டும் வேணாம் சில்வரும் வேணாம், இப்போதைக்கு எஸ்ஏபி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எஸ்ஏபி ஸ்கீம்னா சும்மா எல்லா பக்கமும் அடி சராமரியாக விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கோல்டு சில்வர்லேருந்து கிரிப்டோலேருந்து எல்லாமே அடி. இப்போ இவங்க வேர்ல்டு வார் வேற வந்து இது கான்ஸ்பிரசி பேசுறாங்க. கான்ஸ்பிரசி இல்ல, இப்ப நடந்துரும் அப்படின்றாங்க. அதனால ஹோல் டிஜிட்டலே வந்து அட்டி பயங்கரமா வாங்கும், வைப் அவுட் ஆயிடும் அப்படின்றாங்க. ரொம்ப யோசிக்க கூடாது நண்பர்களே, அப்படியே விட்டுறணும், அப்படியே காதல வாங்கி விட்டுறணும். ரொம்ப யோசிச்சுட்டு உட்காந்தோம்னா நமக்கு தான் தலைவலி. வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடணும். இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், வரப்போதுன்னு தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பதான் பேசிட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராம் நம்பர் பாருங்க, இதுல எது எது ரியல் நமக்கு தெரியாது. நல்லா ஒத்து பார்த்தா தெரியும், தனி வீடியோவை பார்த்தா தெரியாது. எப்படா கண்டுபிடிக்கிறது இது யாரா ரியல்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மோர் ஃபைல்ஸ் ரிலீஸ்டா, இவங்க அதை பிளாக் பண்ணியிருக்காங்கல்ல, இது நமக்கு தெரியாது என்ன ஏதுன்னு. இங்க வந்து நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, எனக்கு தெரியல ஆக்சுவலா. என்னன்னா இதெல்லாம் பிளாக்மெயில் மெட்டீரியலுக்காக இவங்க போட்டோ எடுத்து வச்சிருக்காங்கன்றாங்க. அவன் ஏன் சிரிச்சுக்கிட்டே நிக்க போறான், எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஆப்வியஸ்லி யூ வுட் நோ இட்ஸ் கோனா பி blackmail material if it's doing something wrong. சில இமேஜஸ்ல ஆக்சுவலாவே தெரியுது அது ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுல இருந்து சின்ன குழந்தைங்க. ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் இமேஜ் எல்லாம் வந்து இப்ப இந்த பிளாக் அவுட் ஆகாம இருந்தா நார்மல் இமேஜா இருந்திருக்கும். இது போக வந்து நான் ட்விட்டர்ல பார்த்தேன் ஒண்ணு, யாரோ ஒரு செலிபிரிட்டி, இன்டர்நெட் செலிபிரிட்டி உடைய போட்டோ, பப்ளிக்லி அவைலபிள் போட்டோ, ஃபேஸ்புக்ல போட்ட ஒரு போஸ்டோட போட்டோ, அது வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கு. அது பிளாக் அவுட் ஆயிருக்கு ஃபேசஸ் மட்டும். ஆனா அது யாருமே வந்து அண்டர் ஏஜ் பெண்கள் இல்ல, வயசானவங்க தான். நார்மலான போட்டோ. மேபி எப்ஸ்டீனோட கேலரியில அது இருந்திருக்கலாம், இல்ல மெயில்ல இருந்திருக்கலாம், அது நார்மல் போட்டோவா கூட இருந்திருக்கலாம். என்னன்னே நமக்கு தெரியல. நான் வந்து எதுவுமே வந்து இதுதான் அப்படின்னு கன்க்ளூட்லாம் பண்ண விரும்பல. ஆனா எதுவுமே நமக்கு தெரியலன்றதான் நான் சொல்றேன். அதை சொல்றதுக்கு தான் அவ்வளவு பெரிய வீடியோ. அவ்வளவுதாங்க மேட்ரு. ஆமா நண்பர்கள், ஈசாலா லேடிஸ் மறுபடியும் கப் அடிச்சிட்டாங்க. இது வந்து எத்தனாவது கப்பு? 2வது கப்பு உமன்ஸ்க்கு. இப்போ வந்து மென்ஸ் வந்து ஒன்று வச்சிருக்காங்க. உங்க 2 பேருக்கும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் என்ன? அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹேசல்வுட் வந்து இப்போ இல்லைன்றாங்க. அது போக வந்து எஸ்டயாலோடைய அந்த பிரச்சனையும் வந்து இருக்கு. அது என்ன ஆகுதுன்னு அந்த கன்க்ளூஷன் வந்தாலும் தெரியும். ஹேசல்வுட் இல்லைன்னா கப் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுல வந்து உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மிருதி மந்தானாவுடைய போன வருஷமா இல்ல ஒரு 3-4 months முன்னாடி வந்து ஏதோ ஒரு மேரேஜ் இஷ்யூலாம் ஆகி பெரிய பேசும் பொருளாச்சு. அதுக்கப்புறம் வந்து கப் அடிச்சு கொடுத்து அஸ் அ கேப்டனா லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்து WPL கப்பு ஜெயிச்சது பிக் இன்ஸ்பிரேஷன். இப்போ வந்து சிஎஸ்கே வந்து WPL வரப்போதான், டீம் வாங்க போறாங்க. உமன் ஹாவ் நோ பிசினஸ் சொல்லிட்டு எப்படி வராம பாருங்க, ரோசம் கட்ட பையன். ஏதாச்சும் உமன்ஸ் கப் ஜெயிக்கும் போதெல்லாம் அடிப்பாங்க சொன்னவன. இப்போ அவனே வந்து வாங்க வந்திருக்கான். ப்ரோ இந்த பையன் இஸ் கோனா ரூல் கிரிக்கெட். இது இன்னொரு கப்பு, வேர்ல்ட் கிரிக்கெட் அண்டர் 19 கப்பு ஜெயிச்சிட்டாங்க. வைபவ் சூரிய வந்து 175 from 80. என்னல இது எதையுமே நம்புற மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்ல வந்து கம்மியா தான் அடிச்சிட்டு இருந்தான். அதாவது கம்மின்றது 30 பால்ல வந்து 50 அடிச்சிருந்தான். இப்ப பார்த்தா 80 பால் 175 தான். 30 பால்ல 125 அடிச்சிருக்கான். 50 பால்ல 125 ரன், 15 6 15 4.
எங்க அப்பா இந்த இன்னிங்ஸ் இல்லைன்னா ஆக்சுவலாக வேர்ல்டு கப் ஃபைனல் தோத்துருப்பாங்க. இந்த அளவுக்கு அடிக்கலாம்னா ஒரு 100 தான் அடிச்சிருந்தானா ஆல்மோஸ்ட் ரொம்ப கிட்ட போய் தோத்துருப்பாங்க. சொல்ல முடியாது கிரிக்கெட்ல. பட் இந்த ஒரு இன்னிங்ஸ் தான் ஜெயிச்சதுக்கு காரணம். பார்க்கலாம் வைபவ் சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் T20 ஓப்பனிங் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. ஓகே நண்பர்களை, எங்கேயும் முடிச்சுக்கலாம். நிறைய பேசிட்டோம். நடந்தது முக்கியமான விஷயங்கள் இதுதான். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது ஒரு 2 மாசமா போயிட்டு இருக்கு. இந்த வீக் இன்னும் அது நிறைய விஷயங்கள் ரிலீஸ் ஆனாலும் நிறைய பேசும் பொருள் ஆச்சு. அது போக வந்து WPL கப்பு, அப்புறம் அண்டர்-19 கப் இதுதான் நடந்தது. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீக் எனக்கு குழந்தை பிறக்க போது, மறக்காம எல்லாம் வந்துருங்க. டைம் முடிய போது நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.